சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா சொல்ல வரதை புரிஞ்சிக்காம சீதா ரொம்ப கோவமா கண்டிப்பாக முத்துமாமா அருண் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்போ தான் முத்துமாமா இனி எங்கள் வாழ்க்கையில் தலையிடவும் மாட்டாங்க, அருணோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க, இதுதான்க்கா என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் எந்த தப்பும் செய்யாமல் என் வீட்டுக்காரர் இருக்கும்போது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவர் உதவி செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது, இங்கே அருண் தான் தன்னுடைய வேலையில் பொறுப்பே இல்லாமல் கவனமே இல்லாமல் இருந்திருக்காரு. என்றைக்கும் என் வீட்டுக்காரர் அருண் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வராது, அப்படி மன்னிப்பு கேட்க நான் விடவும் மாட்டேன், அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு சீதாவை வெளுத்து வாங்கிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சீதாவும் நானும் கிளம்புறேம்மா, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தானே இருக்கீங்க, முத்துமாமா மன்னிப்பு கேட்டாதான் என் குடும்பத்தில் என் மாமியார் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன மதிப்பாங்க, அது மட்டும் இல்லை அப்போ தான் இங்கே அருணும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், அவர் வேலைக்கும் இனி முத்துமாமாவால் பிரச்சனை வராதுன்னு சொல்லும்போது உடனே நீ யோசித்து பேசியிருக்கணும், நீ பேசுனது எல்லாமே தப்புன்னு சந்திரா சொல்கிறாங்க. வேண்டாமா, யாரும் எனக்கு எதுவும் பேசவே வேண்டாம், என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு ரொம்ப கோவமாக சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சந்திரா யோசிக்கிறாங்க, என் பசங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சா இங்கே நடக்கிற பிரச்சனையால் மீனாவும் சீதாவும் அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும். எப்படி இதெல்லாம் அவங்க சமாளிக்க போகிறாங்க, முத்து தம்பியை எப்படி தான் சீதா புரிஞ்சுக்க போகிறானே தெரியலையே. முத்து தம்பி மூலமாக கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, இந்த அருண் தான் தேவையில்லாமல் என்னென்னவோ பேசி சீதாவோட மனசை மாற்றி இப்படிலாம் பேச வச்சுருக்காரு, அதெல்லாம் தப்புன்னு எப்போ தான் அருண் புரிஞ்சுக்க போகிறாரோ தெரியல. பாவம் மீனா எவ்வளோ மனசு வேதனையோட வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த சீதா அருண் கிட்ட சொல்கிறாங்க, அருண் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மீனா கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், என் அருண் மாமா உங்ககிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சீதாவோட மாமியாரும் அப்படியா மீனா கிட்ட பேசுனியான்னு கேட்கும்போது ஆமாம் அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பேசிட்டேன், இனி முத்துமாமாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது அதான் பிரச்சனை வந்ததால தானே நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன் வேலைக்கு போக முடியாமல், அப்புறம் அந்த முத்து மன்னிப்பு கேட்டால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா என்ன அப்படின்னு சொல்கிறாரு அருண். அந்த முத்துவால் எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேனே, அதுக்கெல்லாம் அந்த முத்து என்ன பதில் சொல்ல போகிறாரு, மன்னிப்பு கேட்டால் நான் அமைதியாக போனால் போதுன்னு விட்டுருவேன்னு நினைக்கிறாங்களா, உங்கள் அக்கா மீனா கிட்டேயும் எவ்வளவோ சொல்லிட்டேன், அதே மாதிரி முத்து என்னுடைய வழியில் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டேன், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் திருந்துற மாதிரியே தெரியலையே, சொல்லப்போனால் முத்துவை உங்கள் அக்கா மீனா கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, அவங்க வேலையில் பொறுப்பாக தான் இருக்காங்க, உங்கள் அக்கா மீனா வேலையில் பொறுப்பாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அந்த முத்து சரியாக வேலையவும் செய்யாமல் சாதாரண கார் டிரைவராக இருந்துக்கிட்டு என்னுடைய வேலைக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டான்ல, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் மாமா முத்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிருமா என்ன, என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கூட பேச முடியல, அவங்க எல்லாரும் வேலையில் இருக்காங்க, ஆனால் நான் பொறுப்பாக வேலை செய்கிறேன், நான் தான் இப்படி வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அருண். உடனே சீதாவும் அதுக்காக தாங்க மீனாக்கா கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், என் மாமாவை கூப்பிட்டு உங்கள் முன்னாடி எங்கள் அக்கா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வைப்பா, அப்படி மன்னிப்பு கேட்க வைக்கலனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுங்க, எனக்கு முத்து மாமாவை ரொம்ப பிடிக்கும், என் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சமாளித்தது முத்து மாமா தான், அதுக்காக தான் அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு பொறுமையாக இருப்பேனா, எப்படி மீனாக்கா முத்து மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாளோ அதை விட அதிகமாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள் தானே வீட்டில் இருக்க போகிறீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்கள் வேலையை தானே பார்க்க போவீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை மறுபடியும் பார்க்க போகும்போது என் முத்து மாமா எந்த பிரச்சனையும் இனி செய்யவே மாட்டார், அவர் அப்படி செஞ்சாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது இருக்கட்டும், ஆனாலும் இதை விட பொறுப்பான வேலையெல்லாம் எனக்காக தரதா இருந்தாங்க, அந்த வேலையெல்லாம் இப்போ எனக்கு கிடைக்காதுல்ல, மறுபடியும் இப்படி முத்துவால் வரக்கூடிய பிரச்சனையால் நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பொறுப்பான வேலை கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது, கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் இந்த முத்துவால் தான் நான் வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்காமையே இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், என் வேலையில் ரொம்ப பொறுப்பாக நான் வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு நினச்சேன், ஆனால் முத்து செஞ்ச உதவியால் முத்து என்னுடைய வேலையில் தலையிட்டதால் இப்போ பாத்தியா என் நிலைமை என்னன்னு, எனக்கு கிடைக்க இருந்த அந்த பெரிய வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் உங்கள் மாமா முத்து தான், முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணல, அதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்கிறாரு அருண். உடனே அருணோட அம்மாவும் பாத்தியா சீதா, எவ்வளோதான் நீ அருணுக்காக இப்படி உதவி செய்யணும்னு நினச்சாலும் அருண் முத்துவால் ரொம்பவே கஷ்டப்படுறதுனால தான்
அருண் இவ்வளோ மனசு வேதனையோட பேசிகிட்டு இருக்கான். இனி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு அருணுக்கு எப்பயுமே நீ துணையாக இருக்கணும், அருணுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். புரியுதில்ல? இனி மீனாவாக இருக்கட்டும், வேற யாரும் இந்த வீட்டுக்கு உன்னை பார்க்க வர வேண்டாம். நீ பேசுகிறதா இருந்தால் ஃபோனில் பேசிக்க, இல்லை உன் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துரு. அதை விட்டுட்டு இங்கே ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச வராங்க, ஆனால் என் பையனுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்க. அருண் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் நீ தான் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் சீதா. இப்போ நீ இந்த வீட்டோட மருமக, அதனால் அருணுக்கு மட்டும்தான் நீ சப்போர்ட் பண்ணணுமே தவிர்த்து அந்த முத்துவுக்கோ மீனாவுக்கோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்கவே முடியாது. அதனால் அருணுக்கு என்ன தேவைன்னு நீ தான் பார்த்து பார்த்து செய்யணும். அருண், நீ நல்லா ரெஸ்டடு அருண். இனி உன்னுடைய வாழ்க்கைக்கோ உன்னுடைய வேலைக்கோ அந்த முத்து வந்து சப்போர்ட் பண்ணாமல் இப்படி வந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தா சீதா இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் அந்த முத்துவுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சீதாவை பார்த்து பேசிட்டு அருண் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அருணோட அம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு சீதா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. அருணை விரும்பி கல்யாணம் பண்ணேன், முத்து மாமா இப்படி அருணோட வேலையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறதுனால என் அத்தை இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்களே, நான் இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு என் வீட்டுக்கெல்லாம் வந்து பொண்ணு கேட்டாங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. இப்போ முத்து மாமாவால் மறுபடியும் நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு முத்து மாமா கொண்டு வந்து என்னை நிப்பாட்டியிருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே வந்து முத்து மாமா தான். என் வாழ்க்கை மேலே முத்து மாமாவுக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சீதா. நீ அருண் கூட சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு முத்து மாமா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சொல்வார். ஆனால் அது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா பேசுனதெல்லாம் நினச்சி சீதா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனா மூலமாக முத்துவுக்கு நடந்த உண்மை எல்லாமே தெரிய வருது. சீதாவும் நம்மளை தப்பாக நினைக்கிறதுக்கு அந்த அருண் தானே காரணமாக இருக்கார். அருணுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் நான் உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் தப்புன்ற மாதிரியே சீதா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. அருண் திருந்தவே மாட்டிக்கிறாரே, நான் எப்படி சீதா கிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே முத்துவும் யோசிக்க, உடனே முத்து ஒரு முடிவெடுக்கிறாரு. சீதாவை போய் பார்க்கணும், நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். சீதா நம்மளை புரிஞ்சுக்கிட்டா போதும், அருண் என்னை புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. சீதாவோட வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு நான் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். சீதா என்னை புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, புரிஞ்சுக்கலன்னா என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. முத்து இப்படி யோசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் எந்த தப்பும் செய்யவும் இல்லை. அதனால் சீதா என்ன சொன்னாலும் நீங்கள் அருண்கிட்ட மட்டும் என்றைக்கும் மன்னிப்பு கேட்டுறவே கூடாதுங்க. அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அருண் ரொம்ப சந்தோஷப்படுவார். மறுபடியும் மறுபடியும் உன்னுடைய முத்து மாமா தான் பிரச்சனை செய்கிறாருன்னு பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி நம்மளை அடிக்கடி மன்னிப்பு கேட்க வைப்பார். அவர் வந்து பொறுப்பான வேலையில் இருக்கட்டுங்க, ஆனால் நீங்கள் சாதாரண கார் டிரைவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி காமிக்கிறார்ல அந்த அருண், அவருக்கு சரியான பாடம் புகட்ட தாங்க போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் சீதா கிட்ட பேசவும் வேண்டாம், அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி நாம் தாங்க கஷ்டப்படுறோம், நாம் தான் தலை குனிஞ்சு நிற்கிறோம். அதெல்லாம் அந்த சீதாவுக்கு எங்கே புரிய போகுது? அதனால் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் என்றைக்கும் சீதாவை பார்க்க போகக்கூடாது, அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. அருண் தேடி வந்து மன்னிப்பு கேட்பாரு, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தாங்க இருக்கணும். அருண் செய்கிற தப்புக்கெல்லாம் நாம் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சீதா என்னுடைய தங்கச்சி தான், சீதாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் நம்ம முடிஞ்ச அளவு செஞ்சிட்டோம். அதனால் இனி அவங்களா வந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குற வர நாம் அவங்கக்கிட்ட பேசவே கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும், சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் மீனா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய சவாரிக்காக கிளம்பி போகிறாரு. சவாரிக்கு போன முத்து வந்து நினைக்கிறாரு, அருணுக்கு என்னை புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்தணும், தலகுனியை வைக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை வரணும், அதன் மூலமாக அருண் சந்தோஷப்படணும்னு நினைப்பார். யாராவது என்னை பாராட்டி பேசினா எனக்கு நல்ல பேர் கிடைச்சா அந்த அருணுக்கு பிடிக்காது. ஆனால் சீதா அப்படி இல்லை, நம்ம வீட்டு பொண்ணு, என்ன புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சவாரியை முடிச்சுட்டு மீனாவுக்கு தெரியாமல் சீதாவை பார்க்கறதுக்காக முத்து போகிறாரு. முத்து வரதை பார்த்துட்டு சீதாவும், என்ன மாமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கோவமாக கேட்க, என்ன சீதா இப்படி பேசுகிற, உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லும்போது எதுக்கு என்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சீதா,
நீ மீனா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சீதான்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா, என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க இங்கே அருணுக்கு அவரோட வேலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சு தான் இப்படியெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சீதா, நான் எதுக்காக பிரச்சனை செய்யணும்? நீ எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்கிற? உன் வாழ்க்கைக்காக உதவி செய்யணும்னு நினைப்பேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். நான் அந்த அருண் மாதிரி யோசிக்கவே மாட்டேன் சீதான்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா மாமா, இப்போ கூட தேவையில்லாமல் ஏன் அருணை பற்றி பேசுகிறீங்க? அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலல்ல. நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக கார் டிரைவர் வேலையை பார்க்க தானே செய்கிறீங்க. நீங்கள் சாதாரண கார் டிரைவராக இருக்கிறதுனால பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கிற அருணை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்குது. அவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு பொறாமையில் தானே இப்படியெல்லாம் அவருக்கு இந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு செய்கிறீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க சீதா. உடனே முத்து சீதா பேசுகிற பேச்சை கேட்டு கண் கலங்கி நிற்கிறாரு. சீதா, நீயா பேசுகிறேன்னு கேட்க, நான் தான் மாமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. உடனே இங்கே முத்துவும், சீதா, நீ என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உன்னை தேடி பேசிகிட்ருக்கேன். மற்றபடி அருண் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, உனக்கே தெரியும். அருண் திருந்தாமல் இன்னும் என் மேலே கோவமாக இருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அருண் எப்பயுமே என்னை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாருன்னு நீயே சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவருக்கு பிரச்சனை செய்யணும்? நான் உதவி செஞ்சது உங்களுக்கு பிடிக்கலனா அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என்னால் தான் இங்கே அருணோட வேலைக்கு பிரச்சனை வந்ததுன்னு நீ சொன்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, மாமா, நீங்கள் பேசின பேச்சால் தான் எல்லாரும் அருணை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அருண் இப்போ வேலை இல்லாமல் வீட்லேயும் இருக்காரு. எல்லாரும் அருணை தேவையில்லாமல் ஏளனமாக பேசுகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் செஞ்ச உதவியை நீங்களே பாராட்டி பேசுகிறீங்க மாமா. ஆனால் அருண் சரியாக தன்னுடைய பொறுப்பான வேலையை பார்க்கவே இல்லைன்னு நீங்கள் பேசின பேச்சால் தான் எல்லாரும் அருணை இப்போ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட வேலையிலையும் நிறைய பிரச்சனை வருது. அவருக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன்ல. இப்போ அந்த பொறுப்பான வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு அருண் தினமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனால் அருணுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, பொறுப்பான வேலை தேடி வரக்கூடாது, பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தானே இப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? உங்களை விட்டு கொடுக்காம எத்தனையோ தடவை அருண் கிட்ட பெருமையாக பாராட்டி பேசியிருக்கேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய உண்மையான குணம் என்னன்னு. இதுக்கு மேலேயும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறீங்களா மாமா? வேண்டவே வேண்டாம், இங்கேருந்து கிளம்புங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் அருணுக்கு தெரிஞ்சால் கூட, அருணாக இருக்கட்டும், என் மாமியாருன்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க. உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு இப்போ வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க என் அத்தை. அவங்க இப்படி என்கிட்ட பேசினதே இல்லை. நீங்கள் அருணுக்கு செய்கிற பிரச்சனையால் அவங்க என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் உன் அம்மா வீட்டுக்கே போயிரு. இந்த வீட்டு மருமகளாக நீ இருக்கவே வேண்டாம். தேவையில்லாமல் உன்னை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் முன்னாடியே இப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா? அப்புறம் எப்படி மாமா நான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க முடியும்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே வர வர பொய்யா தான் இருக்குது. நீங்கள் உண்மையாகவே என் வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யலை. நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் உங்களை பாராட்டி பேசணுன்றதுக்காக உதவி செய்கிறீங்க. என் அம்மாவோட கடைக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ இங்கே அருணும் முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் நீங்கள் உண்மையை நிரூபித்து எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் அந்த கடையை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அப்போ கூட அருண் என்கிட்ட பொய் சொல்லிட்டாருன்னு உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அருணை வெளுத்து வாங்கிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு கிளம்பி வந்தேன். அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் உங்கள் மேலே. ஆனால் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் அப்படி அருணை தேவையில்லாமல் பேசியிருக்கவும் கூடாது, அருண் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் இருந்திருக்கவும் கூடாதுன்னு தோணுது. போதுமாமா, அதான் உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருச்சுல்ல. எல்லாரும் தேடி உங்களை பாராட்டுறாங்கல்ல. அருண் தான் தன்னுடைய வேலையை பொறுப்பாக செய்யலைன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்ல, சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ அதே மாதிரி உங்கள் வேலையை பாருங்கள். மறுபடியும் இப்படி பிரச்சனை செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் எத்தனை முறை என்கிட்ட பேசினாலும் நான் அருணுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் பேசுகிற எதையும் நான் கேட்க தயாராகவே இல்லை. இங்கேருந்து கிளம்புங்க. என்னை தேடி இப்படி பேசாதீங்க. என் மனசை மாற்ற முடியாது. உங்களெல்லாம் நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் முத்துமாமா அப்படின்னு முத்துவை வெளுத்து வாங்குறாங்க சீதா. முத்து சொல்ல வரதை புரிஞ்சுக்காம அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால உடனே இங்கே முத்துவும், சீதா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சீதா நம்ம வீட்டு பொண்ணு, பேசுனா புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். அருண் மேலே உள்ள நம்பிக்கையில் என்ன இப்படி பேசுகிறாளே அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் முத்து பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வீட்டில் இருக்க அருண் முத்து மேலே உள்ள கோபத்தில் முத்துவை சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லை,
முத்து மேலே எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க. முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க. என் மாமியார் வீட்டில் என்ன தான் சொன்னாலும் முத்துவை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இந்த முத்துவால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என் வேலையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்ச முத்துவை நானே சும்மா விடக்கூடாது. எப்படியாவது என் ஆளுங்களை அனுப்பி முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். இந்த முறை நானே முத்துவுக்கு பிரச்சனை செய்ய போகிறேன். முத்து சாதாரண கார் டிரைவராக இருந்துக்கிட்டு அவருக்கு என்ன மாதிரி எந்த ஒரு பெரிய விஷயமும் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், பொறுப்பான வேலையில் இருக்கேன். என்கிட்ட பிரச்சனை செய்யணும்னு வந்த அந்த முத்துவை நான் சும்மா விடுறதா? அப்படி சும்மா விட்டால் என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் என்னை பார்த்து ஏளனமாக பேச மாட்டாங்களா என்ன? முத்துவால் உன்னுடைய வேலைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சேன்னு அவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் முத்து தானே. நான் என்ன ஆளுங்களை அனுப்பி முத்துவுக்கு பிரச்சனை செய்கிறது? நானே முத்துவுக்கு பிரச்சனை செய்ய வரதான் போகிறேன். அது மட்டும் இல்லை, முத்துவை வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாதான் எனக்கு கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் முத்து மேலே உள்ள கோவத்தில் முத்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது. முத்து தன்னுடைய வேலையை பொறுப்பாக செய்யவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி புதுசாக திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சால் அந்த ஆளுங்க என்ன மாட்டி விட்டுருவாங்க. அதனால் நான் தான் தனியாக ஏதாவது திட்டம் போட்டு முத்துவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற வேலையை பார்க்கணும். அப்படி நான் செஞ்சாதான் முத்துவுக்கு நான் யாருன்னு தெரிய வரும். என் வழியில் தலையிட மாட்டார். அப்படி இந்த முத்துவுக்கு ஏதாவது நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அருண். அதனால் முத்து சவாரிக்கு போயிட்டு வர்றது, அங்கே சவாரிக்கு போகிறது, தனியாக தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசுகிறதுன்னு ஒவ்வொன்றையும் வீட்டில் இருக்க அருண் இப்போ வேலைக்கு போகாததுனால ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அருண். அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் முத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அப்படின்ற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக முத்துவுக்கே தெரியாமல் இப்படி ஒரு பிரச்சனையை செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற இங்கே அருணும், நான் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கேன், எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன், எனக்கே பிரச்சனை செஞ்சால் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு புதுசாக திட்டம் போட்டு அதை எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க வீட்டுக்கு வர சீதா கிட்ட இங்கே அருணோட அம்மாவாக இருக்கட்டும் அருண் 2 பேருமே ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. முதல்லலாம் அருண் என்கிட்ட ரொம்ப அக்கறையாக பேசுவார். அதே மாதிரி என் மாமியாரும் ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறாங்க. வீட்டில் நான் எந்த வேலை செஞ்சாலும் அதெல்லாம் சரியே இல்லைன்னு மறுபடியும் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்களே. இங்கே முத்து மாமாவால் என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சீதா யோசிக்கிறாங்க. சீதா சமைச்சு வைக்கிறாங்க. வர வர நீ சமைக்கிறதெல்லாம் சரியே இல்லை, உனக்கு கவனம் இந்த வீட்டில் இல்லை, உனக்கு உன்னுடைய அம்மாவை பற்றியும் உன் அக்கா வாழ்க்கையை பற்றியும் தானே யோசிக்க தோணுது, அதனால தான் சரியாக சமைச்சு கொடுக்கவும் மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சீதாவுக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. அத்தை, வேலைக்கு போயிட்டு நான் சமைக்கிறதே பெருசு, இருந்தாலும் பொறுப்பாக வீட்டை கவனிச்சுக்கிறேன், உங்களையும் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே எப்படி நான் வேலை செய்ய முடியும்னு கேட்கும்போது என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டல்ல, எல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க இப்படி பேச சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டு தேவையில்லாமல் சீதா கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க அருணோட அம்மா. உடனே சீதாவும், அத்தை அதெல்லாம் இல்லைத்த, நான் மீனாக்கா கிட்ட பேசுகிறதே இல்லை, ஏன் எங்கள் வீட்டுக்கு கூட போகிறதில்ல, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் கூட எடுத்து நான் பேசுகிறதில்ல, அவங்க மேலே எனக்கு அவ்வளோ கோவம், அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். முத்து மாமா என்னை தேடி பேசினாரு, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நீயாவது என்னை புரிஞ்சுக்கணும்னு பேசினப்ப கூட அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். நீங்கள் இப்படி பிரச்சனை செய்கிறதுனால நீங்கள் இனி என்னை பார்க்க வராதிங்க, எனக்கு அருண் தான் முக்கியம்னு தெளிவாக பேசிட்டேன் அத்தை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, நீ பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால் முத்துவால் வர பிரச்சனையை பார்த்துட்டு அமைதியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சீதாவுக்கு அருண் மேலே ரொம்ப கோவம் வருது. எனக்கே தெரியும், இந்த அருண் தன்னுடைய வேலையில் பொறுப்பாக இல்லை, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலும் முத்து மாமா மேலே தான் தப்புன்னு அருண் சொல்கிறதெல்லாம் நம்பி நானும் மீனாக்காவையும் முத்து மாமாவையும் தேவையில்லாமல் தான் பேசுகிறேன், அதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு எப்போ தான் இவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சீதாவுக்கு அருண் மேலேயும் அருணோட அம்மா மேலேயும் ரொம்ப கோவம் வருது. அருணும் அருணோட அம்மாவும் கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு எப்போ தான் என்னை புரிஞ்சுப்பாங்களோ தெரியலன்னு சீதா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே முத்து
தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. ஆனால் பின்னாடி வந்த அருண் முத்து தன்னை பாத்திரக்கூடாது, நான் தான் இந்த பிரச்சனையை செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக முத்து நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து முத்துவை பல்லார் பல்லார்னு வெளுத்துவாங்க. முத்து வந்து யார் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியாமல் அங்கேயே மயங்கிடுறாரு. யார் இப்படி செஞ்சாங்கன்னு முத்துவுக்கு தெரியாததுனால அங்கே நின்ன அருணும் சிரிச்சுக்கிட்டே, என் வாழ்க்கையிலையா பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன், சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன், பொறுமையாக இருந்தேன். இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன், என் வேலையில் நான் பொறுப்பாக தான் இருக்கேன். ஆனால் நீ நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு அந்த வேலையே இல்லாமல் செஞ்சிருவ போல. இப்படியெல்லாம் நடந்தால் தான் நீ இனி என்னுடைய வாழ்க்கையில் தலையிட மாட்ட, என் வேலையில் பிரச்சனை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணும்னே இப்படி செஞ்ச முத்து. சாதாரண கார் டிரைவராக இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை செய்கிற, சும்மா விட்டுருவேனா நான் அப்படின்னு அங்கே முத்துவை பார்த்து பேசிட்டு ரொம்ப கோவமாக இங்கே வந்து அருண் கிளம்பிடுறாரு. இங்கே வந்து முத்துவோட நிலைமையை பார்த்துட்டு அருணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யாரும் வந்து முத்துவுக்கு உதவி செய்ய வரவே மாட்டாங்க. முத்து எல்லாருக்கும் உதவி செஞ்சாருல்ல, ஆனால் முத்துவுக்கு உதவி செய்ய யாருமே வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு அருண். அந்த சமயம் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த மீனா அங்கே வந்து முத்துவோட கார் நிற்கிறத கவனிக்கிறாங்க. என்ன, என் வீட்டுக்காரர் முத்துவோட கார் இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் வீட்டுக்காரரும் இங்கே தான் இருக்காரா என்ன, இவ்வளோ நேரம் ஆகுது, இவர் வீட்டுக்கு போகலையா, எனக்கு தான் இங்கே வந்து இந்த ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்காக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பரவாயில்ல என்னன்னு பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கார் பக்கத்தில் அங்கே முத்து மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு மீனா ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. என்னங்க என்னாச்சுங்க, எப்படிங்க இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்ப பதட்டமாக முத்துவை பார்க்கும்போது முத்து கண் முழிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. முத்து எல்லாருக்கும் தேடி வந்து உதவி செய்வார், ஆனால் முத்துவுக்கு உதவி செய்ய அங்கே யாருமே வரலை. தனியாக இருக்கிற மீனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யன்னு தெரியல. எப்படியும் என் வீட்டுக்காரரை நான் காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம், நான் இருக்கேன்ல அப்படின்னு அழுதுகிட்டே முத்துவை அங்கேருந்து கூப்பிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லையும் மீனா சேர்த்துடுறாங்க. மீனா டாக்டர்கிட்ட எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க, அவருக்கு எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, என் வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறாங்க டாக்டர். அங்கே முத்துவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. மீனா தனியாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, யார் இப்படி செஞ்சாங்கன்னு வேற தெரியலையே, என் வீட்டுக்காரர் எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, ஆனால் இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் அங்கே அமைதியாக நிற்கிறாங்க, யாரும் அவருக்கு உதவி செய்ய வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவால் தாங்கிக்க முடியாமல் அழுகிறாங்க. வீட்டுக்கு வந்த அருண் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, சீதா இன்னைக்கு ஸ்வீட்டெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க திடீர்னு ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, இப்போ வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன்னு என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்க, பரவாயில்ல மனசு மாறிட்டீங்களா, ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்கிறீங்களே அதான் கேட்குறேன்னு சொல்லும்போது, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பிரச்சனை செஞ்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்ல, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது, யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க சீதா. நான் பெருசாக யாரை பற்றி பேசிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் முத்துமாமாவை பற்றி தானே பேசுகிறீங்க, ஏன் அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, நான் சொன்னதை மட்டும் செய், ஏன் நான் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவியா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அருணுக்கும் அருணோட அம்மாவுக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க சீதா. இங்கே மீனா வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. முத்துவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நான் தான் கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்னு. அண்ணாமலையாக இருக்கட்டும், ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் பொறுப்பாக ரொம்பவே மனசு வேதனையோடு யோசிக்கும்போது இங்கே வந்து ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் அந்த முத்துவால் தான் பிரச்சனை வரும். இப்போ யார்கிட்ட என்ன பிரச்சனை செஞ்சான்னு தெரியல, அதான் இப்போ முத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எல்லாருக்கும் உதவி செஞ்ச முத்துவுக்கு யாருமே அப்போ உதவி செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, போதும் போதும், உன் பையன் முத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, நீ வந்து கஷ்டப்பட்டு முத்துவை பார்க்க வரேன்னு சொல்லி இப்போதைக்கு அழுதுகிட்டாவது இருந்திருக்கணும், ஆனால் முத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுற பற்றியா, நீ எல்லாம் பேசக்கூடாது. மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தப்ப நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ அழுத, ஆனால் முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி விஜயா உன்னால் இப்படியெல்லாம் கேட்க முடியுது அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேச, உடனே ஸ்ருதியும், என்ன அங்கிள் நீங்கள் விஜயாத்தையை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நம்ம முத்துவை பார்க்கறதுக்காக கிளம்பணும், முத்து இப்போ எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வரணும்,
கண்டிப்பாக விஜயாத்த சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு. அவங்க கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் முத்துவை பார்த்துட்டு வரலாம். அப்படி கேள்வி கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. விஜயாத்த அப்படியே ரொம்ப சந்தோஷமாக வீட்டிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவை பார்க்க கிளம்புறாங்க. இங்கே முத்து மெதுவாக கண்முழிச்சு பார்க்க அங்கே பக்கத்தில் மீனா நிற்கிறத பார்த்துட்டு உடனே மீனா, நீயா மீனா என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா எனக்கு எப்படி இதெல்லாம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, யார் வந்து இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல மீனா, நான் வீட்டுக்கு வர்றதுக்காக தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கே வந்து ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அந்த ஆர்டரெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டுருக்கும்போது தான் பார்த்தேங்க உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை. உடனே நானும் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் சரியான நேரத்தில் கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டேன். உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் நமக்கு தேவையில்லாத யாரோ தாங்க இப்படி பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவுக்கு அருண் மேலே சந்தேகமாக இருக்குது. அருண் தான் ஏற்கனவே முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு ஆளுங்களை அனுப்பி இப்படிலாம் செஞ்சுட்டாரா என்ன அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அருண் தான் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சாருன்னு தெரிய வந்தால் அந்த அருணை சும்மா விட மாட்டேன். அவர் செஞ்ச தப்புக்கு தன்னுடைய வேலையில் பொறுப்பே இல்லாமல் இருந்த அருண் 2-3 நாள் வீட்டில் உட்கார முடியலனா, வேலை இல்லாமல் 2-3 நாள் வீட்டில் இருக்க முடியலனா அவர் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சிருவாரா? எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிற என் வீட்டுக்காரரை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டார்ல இந்த அருண், அப்புறம் நான் அவர் எப்படி சும்மா விடுறது? எப்படியாவது என் வீட்டுக்காரருக்கு எங்கே இப்படி ஒரு நிலைமை ஆச்சுன்னு பார்த்து அங்கே சிசிடிவி இருந்தால் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி உண்மையாகவே இந்த பிரச்சனைக்கு காரணம் அருண்னா அவரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. உடனே மீனாவை பார்க்கறதுக்காகவும் அங்கே முத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்காகவும் அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் வராங்க. முத்துவை பார்த்த உடனே அண்ணாமலை அழ ஆரம்பிக்கிறாரு. என் பையன் முத்துவுக்கா இப்படி ஒரு நிலைமை, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நல்ல மனசோட உதவி செய்கிற முத்துவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சது யாருமா மீனான்னு கேட்க, தெரியல மாமா, ஆனால் நான் உண்மையை கண்டுபிடிப்பேன், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் மாமா அப்படின்னு மீனா அழுகிறாங்க. உடனே ஸ்ருதியும் மீனா, இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது மீனா, யாரோ வேணும்னே இங்கே வந்து முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே பக்கத்தில் சிசிடிவி இருக்கான்னு பார்த்து இந்த பிரச்சனையை யார் செஞ்சாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் கண்டிப்பாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு எந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு மீனா அங்கே போய் ஒவ்வொரு இடத்துலையும் சிசிடிவி இருக்கான்னு பார்க்குறாங்க. அங்கே மீனாவுக்கு ஒரு கடையில் சிசிடிவி இருக்கிறத கவனிச்சுட்டு, சார் எனக்கு ஒரு உண்மை தெரியணும்னு அந்த சிசிடிவி மூலமாக யார் வந்து முத்துவுக்கு இந்த பிரச்சனை செஞ்சாங்கன்றத பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே பிரச்சனை செஞ்சது வேறு யாரும் இல்லை, அருண் தான். அருண் தனியாகவே வந்து இங்கே வந்து முத்துவை இப்படி அவர் தான் செஞ்சார் இந்த பிரச்சனைன்னு தெரியாதபடிக்கு இங்கே முத்துவை வந்து பின்னாடி இருந்து வெளுத்து வாங்கியிருக்காரு. அதனால தான் முத்துவை வந்து அங்கேயே மயங்கியிருக்காருன்றதை மீனா கண்டுபிடிக்கிறாங்க. சிசிடிவி மூலமாக உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட மீனா அந்த ஆதாரத்தையும் வாங்கிக்கிறாங்க. உடனே அங்கேருந்து போலீஸை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் மீனா அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் வீட்டுக்காரர் மேலே எந்த தப்புமே இல்லை, இங்கே வந்து பொறுப்பான வேலையில் இருக்கிற அருண் இப்படி திட்டம் போட்டு என் வீட்டுக்காரரை இப்படி வந்து பிரச்சனை செஞ்சதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார், எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நீங்கள் தான் உதவி செய்யணும், தப்பு செஞ்ச அருணை சும்மா விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி மீனா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை போலீஸ்கிட்ட காமிக்க, இதை பார்த்துட்டு போலீஸும் இந்த அருணா இப்படியெல்லாம் செஞ்சாருன்னு பேரதிர்ச்சியோடு பார்க்கும்போது, ஆமாம் சார், இங்கே வந்து அவரோட வேலைக்கு நாங்கள் தான் பிரச்சனை செஞ்சோன்னு நினச்சிக்கிட்டு என் வீட்டுக்காரரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாரு இந்த அருண் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே மீனா மூலமாக அங்கே இருந்த போலீஸ்க்கு உண்மை என்னன்னு தெரிய வருது. அப்போ அருண் தன்னுடைய வேலைக்கு பிரச்சனை செஞ்சது முத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முத்து செஞ்ச உதவியால் இப்போ அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. தன்னுடைய வேலையை அருண் வந்து பொறுப்பாக செய்யலைன்னு இன்னும் அருண் புரிஞ்சுக்காமல் இருக்காரே, நாங்கள் எதுக்கு அவர் வந்து 3 நாளைக்கு இங்கே வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னோன்னு அருணுக்கு தெளிவாக தெரியும். கொஞ்சமாவது அவரோட வேலையில் பொறுப்பாக இருப்பார், இனி அவர் வேலையில் சேரும்போது திருந்தி வருவார், தன்னுடைய வேலையை நல்லபடியாக பார்ப்பாருன்னு நினச்சா, இந்த வீட்டில் இருக்கும்போது கூட முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காரு இந்த அருண், அவர் எப்படி இந்த வேலையில் பொறுப்பாக இனி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு இந்த அருண், அப்படி யாருமே இந்த உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாரு போல்.
அதனால பொறுப்பான வேலையில் இருக்க அருண் வந்து என்ன வேணாலும் செய்யலான்னு இப்படிலாம் திட்டம் போடுறதுனால இனி அவருக்கு அந்த வேலை இருந்தால் சரிப்பட்டு வராது. ஏற்கனவே முத்துவுக்கும் அருணுக்கும் கொஞ்சம் கூட ஆகாதுன்னு எனக்கே தெரியும். அதுக்காக இப்படியெல்லாமா செய்கிறது? இதெல்லாம் சரியே இல்லையே. முதல்ல அருணை வர வச்சு என்னன்னு பேசணும். அருண் இனி திருந்தவே மாட்டாருன்னு தெரிய வருது. இனி அருண் இந்த வேலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸும் இப்படி ஒரு முடிவெடுக்க மீனா நினைக்கிறாங்க, என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை செஞ்சுட்டு அருண் மறுபடியும் இந்த வேலையில் சேர்றதா? இந்த வேலை இருக்க போய் தானே சாதாரண கார் டிரைவராக இருக்கிறாரு முத்துன்னு ஏளனமாக பேசுனாங்க. அவர் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் போலீஸ்கிட்ட ஆதாரத்தோட புரிய வச்சுட்டேன். இந்த வேலை இனி அருணுக்கு இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு மீனா அருண் மேலே உள்ள கோவத்தில் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அருணையும் வர வைக்கிறாங்க. உடனே அருண்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன அருண், முத்துவுக்கு உங்களால் தான் பிரச்சனை வந்ததான்னு கேட்கும்போது எப்பயும் போல் அருண் போய் சொல்கிறாரு. என்ன சார் நீங்கள், முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கார் சார், நான் பொறுப்பான வேலையில் இருக்கேன். நான் எப்படி அந்த முத்துவுக்கு பிரச்சனை செய்ய முடியும்? முத்துவால் தான் சார் எனக்கு பிரச்சனை வருது. அதனால தான் இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, போதும் அருண், எவ்வளோ தான் பொய் சொல்வீங்க? எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. நீங்கள் முத்துவுக்கு செஞ்ச பிரச்சனையால் இப்போ முத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வேணும்னு இப்போ பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மீனா கொண்டு வந்து கொடுத்த ஆதாரத்தை அங்கே வந்து அருண்கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அருண் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்னது, மீனா உண்மையே கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் தான் இந்த பிரச்சனை செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? போலீஸ்கிட்ட அப்போ என்னை மாட்டி விட்டுட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க அருண். உடனே அங்கே இருந்த போலீஸும், என்ன அருண் இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க? ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருக்குது. மறுபடியும் நீங்கள் இந்த வேலையில் சேரவே முடியாது. மீனா இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்ல போகிறீங்க அருண்னு கேட்கும்போது அருண் திருன்னு முழிக்கிறாரு. உடனே அங்கே வந்த மீனா, என்ன அருண், யாருமே இந்த உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சிங்கல்ல. என் வீட்டுக்காரர் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். உங்கள் மேலே அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே இல்லை. நான் தான் உங்களை பற்றி யோசித்தேன், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. இந்த பிரச்சனையை நான் செய்யவே இல்லைன்னு நீங்கள் பொய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டோம். நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு நல்லா அனுபவிக்க போகிறீங்க. இந்த பொறுப்பான வேலை இருக்கிறதுனால தானே என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சிங்க. இனி எப்படி இந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு மீனா வெளுத்து வாங்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அருணை பலார்னு வெளுத்து வாங்கி, இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேள்வி கேட்க வசமாக மாட்டிக்கிட்டேன். மீனா உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கல. எப்படியோ எனக்கு பிரச்சனை செஞ்ச முத்துவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டேன்னு நினச்சேன். ஆனால் மீனா இப்படி ஆதாரத்தோடு வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். அருண் வந்து இவங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் நிற்க, அருண், இனி நீங்கள் இந்த வேலையில் வந்து சேரவும் வேண்டாம். பொறுப்பான வேலையில் இருக்க நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. இனி நீங்கள் இந்த வேலையில் வந்து சேரவும் வேண்டாம். இந்த பொறுப்பான வேலையில் நீங்கள் வந்து வேலை பார்க்கவும் வேண்டாம். நீங்களே வந்து இந்த வேலைக்கு நான் வரலன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தா நல்லது, இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார், எப்படி சார், இந்த வேலையை நம்பி தான் சார் நானும் என் வீட்டில் உள்ளவங்களும் இருக்கோம். இந்த வேலையில் சேர நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். முத்துவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை நான் செஞ்சுருக்கவே கூடாது சார், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்காக நான் இந்த வேலையில் சேரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி சார் அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல நீங்கள் அங்கே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேளுங்க. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செய்ய முடியும். அவங்க ஆதாரத்தோடு வந்து உதவி கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் இந்த பிரச்சனை செஞ்சுருக்கீங்கன்னு தெளிவாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். அருண், நீங்கள் பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து இப்போ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் என்ன பிரயோஜனம் இருக்குது? பொறுப்பான வேலையில் சேரணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டில் 2 நாள் ரெஸ்ட் எடுக்காமல் இப்போயும் ஒரு திட்டம் போட்டு முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சிங்கல்ல. அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். கண்டிப்பாக வந்து நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கிறது தான் சரின்னு எங்களுக்கு தோணுது. உங்களால் நாங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கிறோம் அருண். அதனால் நீங்கள் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசிக்கோங்க. எங்ககிட்ட நீங்கள் பேசவே வேண்டாம். நீங்கள் செஞ்ச இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது அருண் அப்படின்னு இங்கே வந்து அருணை வெளுத்து வாங்குறாங்க. அருண் என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாரு. முத்து தேடி வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பாருன்னு நினச்சேன். முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சால் அதன் மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். முத்துவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நான் நினச்சா முத்து மீனாவால் இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன். இவங்க எல்லாரும் இந்த வேலைக்கு நான் மறுபடியும் வந்து சேரவே கூடாதுன்னு சொல்கிறாங்களே. இப்படி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அருண்.
உடனே மீனாவும், என்ன அருண் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறீங்களா? மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் உங்கள் மன்னிப்பை ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் திருந்தவே மாட்டீங்களே. சீதா கிட்ட எங்களை பற்றி சொல்லி கொடுத்து எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிற என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு நீங்கள் எல்லாரும் என்னென்ன செய்கிறீங்க? நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு தான் அருண் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. நான் உங்களை சும்மா விட போகிறதில்ல. எந்த தப்பும் செய்யாமல் இருந்த என் வீட்டுக்காரருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. அதனால் இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவருக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வராமல் இருந்திருந்தா அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போக, இங்கே வந்து கண்கலங்கி நிற்கிறாரு அருண். என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க, மீனா வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சீதா ரொம்ப கோவமாக மீனா கிட்ட பேசுகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான். அருண் செஞ்ச பிரச்சனையால் என் வீட்டுக்காரர் முத்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால சரியான ஆதாரத்தை போலீஸ்கிட்ட கொடுத்து இப்போ உன்னுடைய வீட்டுக்காரர் அருணை நானே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன். இப்போவாது அருணை பற்றின உண்மை உனக்கு புரியுதா இல்லையா? அருண் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சிக்காம என்கிட்ட வந்து அந்த பேச்சு பேசினேன். என் வீட்டுக்காரர் வந்து அருண்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னியே, உன் வீட்டுக்காரரோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லப்போனால் உண்மையான குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் வந்து முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சீதா கிட்ட சொல்லிட்டு கோவமா பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க மீனா. மீனா நடந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அருணால தான் முத்துவுக்கு பிரச்சனை வருதே தவிர்த்து முத்துவால் அருணுக்கு பிரச்சனை வரவே இல்லை அப்படின்ற உண்மையை சீதா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி முத்து மாமாவையும் மீனாக்காவையும் நான் ரொம்பவே வந்து தலகுனிய வச்சுட்டேன். அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டேனே, அவங்க மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அருண் தானே அப்படின்னு கோவமாக வரும்போது அவங்க யோசிக்கும் போது வீட்டுக்கு அருண் வராரு. அருணை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க சீதா. உடனே அருண் அழுதுகிட்டே சீதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆமாம், என்னால் தான் இங்கே வந்து முத்துவுக்கு பிரச்சனை வந்தது. மீனா இப்போ என்னை மாட்டி விட்டுட்டாங்க. எனக்கு இந்த வேலை வேற இருக்காது போல். நான் இந்த வேலையில் வந்து சேரவே கூடாதுன்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யன்னு தெரியல சீதா, நீ தான் உதவி செய்யணும்னு சீதா முன்னாடி அழுதுகிட்டே நிற்க, அப்போ கிளம்பி வாங்க, முத்து மாமா கிட்டேயும் மீனாக்கா கிட்டேயும் மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் இந்த வேலை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கும். இல்லைனா வேலையே இல்லாமல் தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். உங்கள் அம்மாவும் நீங்களும் என்ன பேச்சு பேசுகிறீங்க? தப்பு செய்கிறது நீங்கள். முத்து மாமா வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இப்போ நீங்கள் தான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலமை வந்துருச்சுல்ல. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துருந்தா எதுக்காக 3 நாள் வீட்டில் உட்கார சொல்லியிருக்க போகிறாங்க? அப்படியும் சும்மாவாக இருந்தீங்க? முத்து மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவு பிரச்சனை செஞ்சுருக்கீங்கல்ல. உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கிளம்பி வாங்க. இங்கே முத்து மாமா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கல அவ்வளவுதான் அப்படின்னு சீதா ரொம்ப கோபமாக பேச, அருண் என்னென்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அருணோட அம்மா பதில் பேசாமல் இங்கே சீதா கிட்ட சொல்கிறாங்க, சீதா என்னை மன்னிச்சிருமா. இங்கே வந்து அருணை நம்பி நானும் ஏமாந்துட்டேன். அருண் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பினேன். இப்போ தான் தெரியுது முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு. நீங்கள் பேசாமல் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முத்துவும் மீனாவும் நினச்சாதான் இங்கே அருணுக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும். இல்லைன்னா அருண் வேலை இல்லாமல் தாம்மா இருக்கணும் அப்படின்னு அருணோட அம்மா வந்து பேசுகிறாங்க. சீதா சொல்கிறாங்க, இப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அருணோட அம்மாவையும் கேள்வி கேட்டு சீதா வெளுத்து வாங்குறாங்க. உடனே அருண் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற முத்துவை பார்க்கறதுக்காக அருணும் சீதாவும் வரதை பார்த்துட்டு முத்துவும், என்ன மீனா அருண் வராருன்னு கேட்கும்போது வரதானே செய்வாங்க. உங்களுக்கு இப்படி பிரச்சனை செஞ்சதே இந்த அருண் தாங்க. அதான் தேடி வந்து மன்னிப்பு கேட்க வராங்கன்னு. நடந்த எல்லாத்தையும் மீனா சொன்னதை கேட்டுட்டு அண்ணாமலைக்கு அருண் மேலே அவ்வளோ கோவம் வருது. என் பையன் முத்துவுக்கு ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாங்களேன்னு கேட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பார்க்க, அருண் வந்து வேறு வழியே இல்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க, அருண் வந்து இப்படி சொன்னதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை அருணை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. என்னப்பா சீதாவோட வீட்டுக்காரராக இருக்கீங்கன்ற மதிப்பு மரியாதையோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் முத்து என்ன தப்பு செஞ்சாருன்னு இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்க? முத்துவுக்கு நல்ல வேலை எந்த பிரச்சனையும் ஆகலை. ஆனால் நீங்கள் முத்துவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு அண்ணாமலை கேள்வி கேட்க, தலை குனிஞ்சு நிற்கிற அருண் பதில் பேச முடியாமல் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இனி நான் உங்கள் வழியில் தலையிட மாட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க மீனா. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மீனா. இப்போ நீங்கள் மட்டும் அந்த ஆதாரத்தை கொடுத்து என்னை மாட்டி விடலைன்னா எப்பயும் போல் அந்த வேலையில் நான் வந்து சேர்ந்துருப்பேன். இப்போ அந்த வேலையில் நான் சேரவே கூடாதுன்னு எல்லாரும் முடிவெடுத்ததால் நீங்கள் தான் மீனா எப்படியாவது பேசி அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு சொல்லி எனக்காக பேசணும். நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நான் அந்த வேலையில் சேரலாம். நான் வந்து சீதாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். உங்கள் தங்கச்சி சீதாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அதனால்
அதனால் நீங்கள் செய்கிற உதவியால் தான் மறுபடியும் அந்த வேலையில் நான் சேர முடியும் மீனா. என்னை மன்னிச்சிடுங்க முத்து, என்னை மன்னிச்சிடுங்க மீனா அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே அருண் மன்னிப்பு கேட்க உடனே சீதா, அக்கா என்னை மன்னிச்சிரு, அருண் பேச்சை கேட்டுட்டு நானும் இப்படி நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சீங்கன்னு நினச்சிட்டேன். முத்து மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் தேடி வந்து என்கிட்ட பேசுனீங்க. அப்போ கூட நீங்கள் சொல்ல வரத நான் கவனிக்கவும் இல்லை, புரிஞ்சிக்கவும் இல்லை. இப்போ தான் புரியுது அருணோட லட்சணம் என்னன்னு. அருண் வந்து இப்படி ஒரு பிரச்சனை முத்துமாமாவுக்கு செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அருண் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீனாக்கா என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதுகிட்டே மீனா கிட்ட சீதா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்க, இங்கே வந்து அருண் மேலே எல்லாரும் கோபமாக இருந்தாலும் இங்கே வந்து முத்து, பரவாயில்ல மீனா, அதான் அருண் திருந்திட்டாருல, இனி நாமளும் பிரச்சனை செய்ய வேண்டாம். நீ ஏன் போலீஸ்கிட்ட பேசி அருண் மறுபடியும் அந்த வேலையில் சேர நாம தான் உதவி செய்யணும் அப்படின்னு முத்து வந்து அருணுக்காக பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே சீதா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஆனாலும் இங்கே வந்து அருணை முத்து மன்னிச்சாலும் அருணுக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் திருந்தின மாதிரியும் மனசு மாறின மாதிரியும் அருண் வந்து பேசி என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அருண். ஆனால் இந்த அருண் திருந்தவே மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அருண் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க மீனா.